வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது கொடுத்துட்ருக்கிற நல்லெண்ணெய், அதை பற்றின ஒரு தெளிவு தான். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நல்லெண்ணெய் ஏன் கருப்பாக இருக்குது, நம்மக்கிட்ட கொஞ்சம் கசக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான தெளிவு தான் இது. இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லா விதைகளுக்கும் பூமியில் ஒரு தனித்துவம் இருக்குது. எல்லா விதைகளுக்குமே இருக்குது. ஆனால் பூமிக்கும் விண்ணுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷனை உருவாக்குறது எதுன்னு பார்த்திங்கன்னா எள்ளு. இது விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்குமான ஒரு கனெக்ஷனை உருவாக்குறது தான் எள்ளு. இந்த எள்ளு என்னன்னா, நம்முடைய சம்பிரதாயங்களில் கூட இறந்த பிறகு எள்ளு ஏன் யூஸ் பண்ணுறாங்க, எள்ளு அரிசி சாதம் அந்த மாவு கலந்து எள்ளு கலந்து உருண்டை வைப்பாங்க. இது அரிசியும் சாதமும் மண்ணுலகத்திற்கும் விண்ணுலகத்திற்கு எள்ளும் தேவைன்றதுனால வைப்பாங்க. அது இந்த எள்ளு மட்டும்தான் வைப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதனாலன்னா, இறந்த பிறகு ஆத்மா போகும்போது இருளை விலக்கி அதுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக இந்த எள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சித்தகுரு சொன்னது தான் இது. இப்போ இந்த எள்ளில் என்னெல்லாம் இருக்கும்னீங்கன்னா, நல்ல பிராணசக்தி இருக்கும். இப்போது பிராணசக்தி இருக்கும். இந்த எள்ளு நார்மலாக கிடைக்கக்கூடிய எள்ளெண்ணெய்க்கும் நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய எள்ளெண்ணெய்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே பயிரிடப்படுற உயர்தரமான ஆர்கானிக் எள்ளு வாங்கி தான் நம்ம பண்ணுறோம். இந்த எள்ளு ஒரிஜினல் எள்ளு கருப்பாக இருக்கும். இந்த எண்ணெயை நம்ம செக்கில் ஆட்டினோன்னா கருப்பாக தான் வரும். கண்டிப்பாக கருமையாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா சிறுங்கசப்பு இருக்கும். எள்ளெண்ணெய் சிறுங்கசப்பு இருந்தால் தான் அது ஒரிஜினல் எண்ணெய். இப்போது எள்ளெண்ணெயில் உடம்பு தேய்ச்சிக்கிறதாகட்டும், சமைக்கிறதாகட்டும், அப்புறம் விளக்கேற்றுறதாகட்டும், இந்த எண்ணெயில் செய்யப்படும் போது ரொம்ப சிரேஷ்டமானது. இது எந்த எண்ணெயில் செய்யப்படுகிற எல்லா பரிகாரங்களுமே ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் இந்த எண்ணெய்க்கு உண்டான பவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது பிராணசக்தி அதிகமான உள்ள எண்ணெய் இந்த எள்ளெண்ணெய். இதில் நம்ம என்ன போடுறோன்னா, இப்போ பனை வெல்லம் இல்லாமல் தேங்காய் வெல்லம்னா எப்படி, இப்போ பனை வெல்லத்துக்கு பதநீர் எடுப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தேங்காய் மரத்தில் அதே மாதிரி வெட்டி தேங்காயிலேருந்து அந்த பதநீர் எடுப்பாங்க. தேங்காய் மரத்துலேருந்து எடுத்து அதை காய்ச்சி எப்படி பனை வெல்லம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் தேங்காய் அந்த பதநீர்லேருந்து நம்ம வெல்லத்தை தயாரித்து அதை தயாரித்து கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அதை தயாரித்து அதை இதில் யூஸ் பண்ணுறோம். 15 கிலோவுக்கு 1 கிலோ அந்த வெல்லத்தை யூஸ் பண்ணுறோம். நம்ம அந்த வெல்லம் இங்கே நம்மக்கிட்ட வந்த அப்புறம் 3 டைம்ஸ் அதை சுத்திகரித்து இதை பண்ணும்போது தான் இந்த எண்ணெய் அதனால தான் இது காஸ்ட்லியாக கூட இருக்கும் கொஞ்சம். ஆனால் அற்புதமான பயன்களை கொடுக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதிகமான எண்ணெய்களும் நம்மளால் பண்ண முடியறது கிடையாது. ஏன்னா மரச்சக்க எண்ணெயில் பண்ணுறது இல்லைங்களா, அதனால் நம்மளால் பண்ண முடியறது கிடையாது. நம்முடைய கஸ்டமர்ஸ்க்காக, நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் இதை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இது வியாபார நோக்கத்தில் பண்ணோம் அப்படின்னா, நிறைய பண்ணணுன்னா குவாலிட்டி போயிடும். அதனால் எப்போவுமே ஆர்டர் பண்ணால் ஒரு 10 நாள் ஆகும். கண்டிப்பாக உடனுக்குடனே ஸ்டாக் இருக்காது நம்மக்கிட்ட. ஒரு 10 நாள் ஈஸியாக ஆகும். அதுவும் அந்த லைனில் தான் வரும். யார் முதல்ல பண்ணியிருக்காங்க, யார் செகண்ட் பண்ணியிருக்காங்க, இப்படி தான் வரும். இதனுடைய குவாலிட்டி இது பிராணசக்தி அதிகமாக இருக்கும் இந்த எண்ணெயில். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த லேடிஸ்க்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு. அதுக்கு இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி சமையலுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது சிறுங்கசப்பு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் முக்கூட்டு எண்ணெயாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய், வேர்க்கடலை எண்ணெய்
அண்டு நல்லெண்ணெய் 3மே ஈக்குவல் இதில் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 எண்ணெயும் கூட நம்மளே வந்து ஹை குவாலிட்டியில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் அது முக்கூட்டு எண்ணெயாக யூஸ் பண்ணலாம். இல்லை பிடிக்குதுன்றவங்க சிறுங்கசப்பு இருந்தாலும் நல்லது தான் அப்படின்றதுனால நீங்கள் வெறும் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். குடிக்கிறதுக்கு அப்புறம் வந்து சமையலுக்கு, விளக்குக்கு எல்லாமே இந்த நல்லெண்ணெய் அவ்வளோ சிரேஷ்டமான ஒன்று. மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இது ஒரிஜினலாக நம்ம ஏற்றுனா தான் நமக்கு உண்டான பலனும் கிடைக்கும் அந்த எண்ணெய்க்கு. இந்த எண்ணெயில் விளக்கேற்றுறதுனால அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ பலன்கள் இருக்குன்றது. சமையலும் சரி எல்லாத்துக்குமே நீங்கள் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணும்போது அவ்வளோ பலன்களை கொடுக்கும்ன்றது வந்து யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் புரியும். இது பிராணசக்தி அதிகமாக கொடுக்கறதுனால இந்த எண்ணெயை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 நல்ல விஷயம். இது உங்களால் பண்ண முடிஞ்சு அவ்வளோ குவாலிட்டியான எள்ளு வந்து ரொம்ப குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த குவாலிட்டியான எள்ளு வாங்கி, ஆர்கானிக் எள்ளு வாங்கி மரச்சக்கில் கொடுத்து இந்த மாதிரி தேங்காய் வெல்லம் போட்டு நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்மக்கிட்ட கிடைக்கிது, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி டைம் எடுத்தால் அனுப்பி வைக்கப்படும். இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.